ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். மருதநாயகம் என்ற மர்மநாயகம். இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சிலர் மருதநாயகத்தை நல்லவரும் சொல்றாங்க, சிலர் கெட்டவரும் சொல்றாங்க, மருதநாயகத்தை பல பேர் துரோகின்னு சொல்றாங்க. இன்னும் அடுத்த கட்டமா போனா மருதநாயகம் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாக்க ஆரம்ப புள்ளியா இருந்தோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் என்னதான் காரணங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. அதனால தான் நான் இந்த புத்தகத்தையே வாங்கினேன். அது மட்டும் இல்ல, திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு ஒரு வாழ்த்துரை எழுதியிருக்கார். ஒரு சுவாரஸ்யமான மர்ம நாவலை படிச்ச போல இந்த புத்தகம் எனக்கு ஒரு உணர்ச்சியை தந்துன்னு சொன்னார். அவர் சொன்னது மோர் தென் அந்த மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்துருக்கு. இந்த மாதிரி மர்ம நாவல், கிரைம் நாவல் வாங்கி படிக்கலாம் தான் நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. முன்னாடி இந்த புத்தகத்தை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம மருதநாயகத்துக்கு யூசப் கான், மருதநாயகம் பிள்ளை அப்படின்னு பல பேர் இருக்கு. ஆனா பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லயும் பிரெஞ்சு ரெக்கார்ட்ஸ்லயும் இவர் வந்து யூசப் கான் தான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல மருதநாயகம் வீட்டில் இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு வெளில வராரு. பாண்டிச்சேரி வீதிகள்ல என்ன பண்றது ஏது பண்ணனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வாட்ன்ற ஒரு கேள்விக்குறிதான். அப்பதான் ஜாக் ருஸ்லா அப்படின்னு ஒரு பிரெஞ்சு அதிகாரி அவரை பாக்குறாரு. யார் இந்த பையன், ஒரு மாதிரி வாட்ட சட்டமா இருக்கானே, இவனை நம்ம கூட வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட சேர்த்துக்கிறாரு. அங்க போய் அவருக்கு சண்டை பயிற்சி, வால் பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கத்துத்தராரு. கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் மருதநாயகம் அவரோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கத்துக்கிறாரு. டைம் அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மருதநாயகத்து மேல ஒரு திருட்டு பழி வரும். திருட்டு பழி வந்து அவருக்கு தண்டனையா என்ன கொடுக்குறாங்கன்னா, அவரோட ஒரு காதை வெட்டுறாங்க. காதை வெட்டி அவரோட இடத்துல இருந்து துரத்தி அனுப்புறாங்க. இதுக்கான பர்ஃபெக்டான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்லை. இந்த புத்தகத்துல இதான் மென்ஷன் ஆயிருக்கு. துரத்தி அடைக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுன்னு தெரியாம மறுபடியும் பாண்டிச்சேரி வீடுகளே சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பிராண்டன் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் அதிகாரி அவரை பாக்குறாரு. பார்த்து மறுபடியும் அதே தான், யார் இவன் வாட்ட சட்டமா இருக்கானே, இவரை நம்ம கூட வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகத்தை அவர் கூட சேர்த்துக்கிறாரு. ஆனா பாண்டிச்சேரி மண்ணில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் என்னவோ அவர் தெரியல, அவர் அந்த இடத்துல இருக்கவே விடல. அதுக்கப்புறம் தான் அந்த ராபர்ட் கிளைவ் கிட்டத்தட்ட மருதநாயகத்தை அவரோட வாழ்க்கைய புரட்டி போட்டால் அப்படின்னு சொன்னா இவரு தான். இவரோட பழக்கம் எப்படி கிடைச்சதுன்னா, அந்த காலத்துல மன்னர்கள்லாம் போர் புரியுறாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா படை வீரர்கள் எல்லாரையுமே கூட வச்சுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் போர் வீரர்களை பர்மனெண்டா வச்சுக்குவாங்க. மீதி பேரெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா போர் புரியருக்கு ஏற்ற மாதிரி வாட்ட சட்டமான ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்குவாரு. அவங்களுக்கு போர் புரியறது தான் நேரமும் தொழிலே கிடையாது. அவங்களோட வேலைகள் பிசினஸ் பண்றது, விற்கிறது, பானை செய்யறது, அது இதுன்னு அவங்களோட தொழில், அதுல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு போர் புரியற சூழ்நிலை வந்துன்னா யாரு அதிகமா கூலி தராங்களோ அவங்க அணியில போய் சேர்ந்துக்குவாங்க. அப்போ வந்து தேசப்பற்று அது இதுன்னு அந்த ஃபேக்டர்ஸே கிடையாது. நீ அதிகமா பணம் கொடுத்தியா, என்னோட ஆளுங்க உங்களோட படையில வந்து சேருவாங்க, நீங்க சொல்ற ஆளுங்களை எதிர்த்து சண்டை போடுவாங்க. இதுதான் ஃபேக்டர். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் மருதநாயகம் போய் சேர்றாரு. ராபர்ட் கிளைவ் அவரோட நோக்கம் என்னன்னா, திருச்சியில இருக்கிற கோட்டையை தகர்க்கணும், கோட்டையை ஆக்கிரமிக்கணும். அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கம் சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சது. அவர் அந்த கோட்டையை ஆக்கிரமிக்கவும் செஞ்சாரு. மருதநாயகத்தோட படை இதுல தோத்துதான் போச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கோட்டைக்குள்ள இருக்காங்க. இப்ப மருதநாயகம் அவரோட அணியை சேர்ந்தவங்களும் கோட்டைக்கு வெளியே இருக்காங்க. எப்படியாவது கோட்டைக்குள்ள புகுந்து அந்த ராபர்ட் கிளைவ் பிடிக்கணும்ன்றத மருதநாயகத்தோட நோக்கம். ஆனா மருதநாயகமும் அவரோட சுத்தி இருக்க அணியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா, பிரிட்டிஷ் அதிகாரிங்க பெரிய படையோட நம்மளை திரண்டு வந்துகிட்டே இருக்காங்க, நாம இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா படைகளும் தெரிச்சு ஓடுறாங்க. மருதநாயகவும் இன்னும் சிலர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா, மருதநாயகத்தோட வீரம், அவரோட கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்து நீ ஏன் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகத்தை அழைச்சிட்டு போறாரு. இதுதான் மருதநாயகத்தோட லைஃபோட ஆரம்ப புள்ளி. பிரிட்டிஷ் சேர்ந்து ராபர்ட் கிளைவ் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இந்த மருதநாயகத்தோட வீரம் பிடிச்சி போய் என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகளை தராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, வரி வசூலிக்கிற வேலையை நம்ம மருதநாயகத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவர் பிரிட்டிஷ்ல ரொம்ப படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல மதுரைக்கே அவர் தான் கவர்னர். அந்த ரேஞ்சுக்கு மருதநாயகம் வந்துட்டாரு. இப்படி பிரிட்டிஷுக்கே ரைட் ஹேண்டா இருந்த ஒரு மருதநாயகம் ஏன் பிரிட்டிஷ் ஆளாலே கொல்லப்பட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல புத்தகம் தான் இது. இதுக்கு மேல இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை நீங்க முழுசா படிச்சு முடிச்சீங்கன்னா மருதநாயகம் நல்லவரா கெட்டவரா இல்ல அவரு சொல்றபடி உண்மையிலேயே துரோகியான்ற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அவரு எந்த சிந்தனையோட பிரிட்டிஷ் எடுத்து போர் செஞ்சாருன்ற ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, மருதநாயகம் செத்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை கை தனியா கால் தனியா வெட்டி போட்டாங்க பிரிட்டிஷ். ஏன்னா இவர் அப்படியே போச்சுன்னா இவருக்கு ஒரு நினைவிடம் வரும், இவரை பார்த்து 4 பேர் பின் தொடர்ந்து இதே மாதிரி பிரிட்டிஷ் எடுத்து புரட்சி செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இவரோட ரெக்கார்ட்ஸ் பல அழிக்கப்பட்டிருக்கு. இந்த புக் எழுதுறதுக்கே ஆத்தர் வந்து அவர் ராபர்ட் கிளைவ்ஸோட டைரிஸ் என்ன, யூசப் கான் ரெபல்னு அது பல ரெக்கார்ட்ஸை சர்ச் பண்ணி நமக்கு கையில கிடைச்ச புக் தான் இது, மருதநாயகம் என்ற மர்மநாயகம். இதே போல அடுத்த புத்தகத்தோடு உங்களை கண்டிப்பா பார்க்குறேன். கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புத்தகம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பை கைஸ்.